வணக்கம் நண்பர்களே. காலையில நம்ம வேலைய துவங்குறதுக்கு முன்னாடி சுவாமிய நமஸ்காரம் பண்ணி, நம்ம அந்த வேலைய ஸ்டார்ட் பண்ணோம்னா, அந்த வேலை நல்லபடியா நமக்கு அமையும். ஆனா, அதுல இருக்கிற சின்ன பிரச்சனை என்னன்னா, இந்த அவசர காலகட்டத்துல நம்ம எல்லா சுவாமியுடைய ஸ்லோகத்தையும் சொல்லி நமஸ்காரம் பண்றதுக்கு நமக்கு டைம் கிடையாது. ஏன்னா, எல்லா சுவாமியுடைய மந்திரங்களையும் நம்ம சொல்லி நமஸ்காரம் பண்ணும்போது, அது நமக்கு ரொம்ப லேட் ஆகும். இதுலயும் எந்த மந்திரத்த சொல்றதுன்னு ஒரு குழப்பம் நம்மகிட்ட இருக்கு. ஏன்னா, பீஜ மந்திரத்தையும், காயத்ரி மந்திரத்தையும் நம்ம உபதேசம் இல்லாம சொல்லக்கூடாது. ஸ்லோகத்த சொல்லணுமா? இல்ல எந்த மந்திரத்த சொல்றது? எந்த தெய்வத்துக்கு மந்திரத்த சொல்றது? இப்படிங்கிற பல குழப்பம் நம்மகிட்ட இருக்கு. நம்ம மகா பெரியவா ஒரு அற்புதமான ஒரு 2டே வரி இருக்கிற மந்திரத்த நமக்கு குடுத்திருக்காங்க. அந்த மந்திரத்த பத்தியும், அந்த மந்திரத்த சொன்னா என்ன பலன் கிடைக்கும்? அதை எப்படி சொல்லணும்? அப்படிங்கிற தகவல தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் காஷ்யப பி. ராம்குமார். உங்கள் வாழ்வியலுக்கான வழிகாட்டி ஜோதிடர். இது நம்ம டிவைன் வேதா சேனல். ஒரு மந்திரம் சொல்றதுக்கு ரொம்ப எளிமையாவும் இருக்கணும். ரொம்ப சின்னதாவும் இருக்கணும். ரொம்ப டைமும் எடுத்துக்க கூடாது. ஆனா அபிரதமான பலன் கொடுக்கணும். அப்படி ஒரு மந்திரம் தான் நமக்கு மகா பெரியவா கொடுத்திருக்கா. பொதுவா ஒரு பேச்சு வழக்கு இருக்கு. மூர்த்தி சிறுசானாலும் கீர்த்தி பெருசுன்னு. அதே மாதிரி ஒரு சின்ன விதைக்குள்ள இருந்து தான் ஒரு பெரிய மரம் வருது. அந்த மாதிரி தான் 2 வரியா இருந்தா கூட, இந்த மந்திரத்த நம்ம தொடர்ந்து ஜபிக்கும்போது நமக்கு அபிரிதமான பலன் குடுக்குது. இந்த மந்திரம் எப்படி நமக்கு கிடைச்சது? யார்னால கிடைச்சது? இந்த மந்திரத்தோட மகிமை என்ன? இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும்? அப்படிங்கிறத இப்ப நம்ம நம்ம பார்க்கலாம். எல்லாருக்குமே வாழ்க்கையில சில சமயங்கள்ல சில பதில்களை தேடி ரொம்பவே அலைஞ்சிருப்போம் இல்லையா? அப்படி ஒரு ஆழமான ஆன்மீக தேடல பத்தியும், அந்த தேடலுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான பதில பத்தியும் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சில சமயம் பாருங்க, பதில்கள் நாம தேடாத வழிகள்ல தான் நம்மள சேரும். இந்த கதையோட மையப்புள்ளியே இந்த கேள்விதாங்க. அதாவது, கடவுளுக்கு 1000 கணக்கான வடிவங்கள் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு வடிவத்துக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்கு. ஆனா, இந்த எல்லா வடிவங்களுக்கும் அப்பாற்பட்ட, அந்த உருவமே இல்லாத ஒரே ஒரு பரம்பொருளுக்குன்னு ஒரு மூலமந்திரம் இருக்கா? இதுதான் கேள்வி. இந்த கேள்விதான் திரு ரா கணபதி அப்படிங்கிறோட மனச ரொம்ப நாளா கொடைஞ்சுகிட்டே இருந்துச்சு. இறைவனோட எல்லா வடிவங்களையும் தாண்டி அந்த மூல சக்தியோட ஒரு மந்திரத்தின் மூலமா எப்படி கனெக்ட் ஆகிறது, இதுதான் அவரோட மிகப்பெரிய தேடலா இருந்துச்சு. நம்மள மாதிரியே அவருக்கும் முதல்ல ஒரு எண்ணம் தோணுச்சு. அந்த மூல மந்திரம் ஓமாகத்தான் இருக்கணும்னு. ஆனா அங்கதான் ஒரு சின்ன சிக்கல். ஒரு பக்கம் பார்த்தா ஓம தனியா சொல்லக்கூடாது, அது கூட இன்னொரு மந்திரத்தை சேர்த்துதான் சொல்லணும்னு ஒரு கருத்து ரொம்ப வலுவா இருந்துச்சு. இது கணபதியோட குழப்பத்தை இன்னும் அதிகமாக்கிடுச்சு. இந்த நேரத்துல தான் காஞ்சி மகாபெரியவா ஒரு விளக்கத்தை கொடுத்தார். சிலருக்கு இயற்கையாவே இதயத்துக்கு பக்கத்துல ஓம் ஒலிக்கும், அவங்க மட்டும் அதை தனியா ஜபிக்கலான்னு சொன்னார். இத கேட்டதும் கணபதிக்கு ஒரு விஷயம் பளீச்சுன்னு புரிஞ்சிடுச்சு. அப்போ நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க எல்லாரும் ஜபிக்கக்கூடிய ஒரு மூல மந்திரம் நிச்சயம் வேறொன்னு இருக்கணும். சரி, பதிலை தேடி மடத்துக்கு கிளம்பிட்டார் கணபதி. ஆனா அந்த பதில் அவருக்கு கிடைக்கப் போற விதம் இருக்கே, அது அவர் கொஞ்சம் கூட ஊகிக்கல. அங்க அவருக்காக ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. மடத்துல கணபதி தன் கேள்விய கேட்கவா எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வயதான அம்மா பக்தி பரவசத்தோட பெரியவா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. பெரியவா, நேத்து ராத்திரி என் கனவுல ஒரு மந்திரம் சொன்னீங்க, ஆனா முழிச்சு பார்த்தா மறந்து போடுச்சு பெரியவா அப்படின்னு அவங்க குரல் உடைஞ்சு சொன்னாங்க. அவங்க விடல, தயவு செஞ்சு அத மறுபடியும் சொல்லுங்க, நீங்க எப்போ வர சொன்னாலும் நான் தனியா வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவ்வளவு பணிவா கேட்டாங்க. அவங்களோட அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அங்கிருந்த எல்லாருங்க ஒரு கணம் மேசில இருக்க வச்சது. அந்த பக்தியோட ஆழத்தை பார்த்த ஸ்ரீ மகா பெரியவா மனசு இழகிடுச்சு. அவர் உடனே ஒரு முடிவெடுத்தார். தனியாவெல்லாம் வேண்டாமா, அந்த மந்திரம் எல்லோருக்கும் பொதுவானது, அதனால இங்கேயே இப்போதே எல்லோருக்கும் சொல்றேன் அப்படின்னார். அந்த இடமே ஒரு தெய்வீக அமைதியில மூழ்கிடுச்சு. அப்புறம் அந்த மகா ஞானியோட குரல் ரொம்ப கம்பீரமா ஒலிச்சது. 3 தடவை சொன்னார், அம்பகவா அம்பகவா அம்பகவ. ஹம் பகவஹ ஹம் பகவஹ ஹம் பகவஹ ஹம் பகவஹ ஹம் பகவஹ
ஹம் பஹவஹ ஹம் பஹவஹ ஹம் பஹவஹ ஹம் பஹவஹ ஹம் பஹவஹ ஹம் பஹவஹ. இதை கேட்ட கணபதிக்கு அடேங்கப்பா உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிலிர்த்து போச்சு. பேரானந்தம். எந்த பதில தேடி இவ்ளோ தூரம் வந்தாரோ, எந்த கேள்வியை கேட்கணும்னு மனசுக்குள்ளேயே வச்சிருந்தாரோ, அந்த பதில் அவர் கேட்காமலேயே அவருக்கு கிடைச்சிடுச்சு. எப்படி இருக்கு பாத்தீங்களா கதை? சரி, இந்த கதையோட ஹீரோவான அம் பகவா மந்திரத்தோட அர்த்தத்தை இப்ப கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. இந்த மந்திரத்துல 2 பகுதி இருக்கு. அம் அப்படிங்கிறது ஒரு பீஜ மந்திரம், அதாவது ஒரு மூல வித மாதிரி. இது பிரபஞ்சத்தோட ஆதி ஒலியான ஓமோட ஒரு வடிவம். இது நம்ம மனச ஒரு நிலைப்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவும். பகவ அப்படின்னா எல்லா விதமான தெய்வீக ஐஸ்வர்யங்களும் நல்ல குணங்களும் நிறைஞ்சவர்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் குறிப்பா சொல்லணும்னா பகவான்கிற வார்த்தைக்கு ஒரு ஆழமான பொருள் இருக்கு. 6 முக்கியமான தெய்வீக குணங்கள் யாரிடம் முழுமையா இருக்கோ அவர்தான் பகவான். அந்த 6 குணங்கள் இதோ: செல்வம், வீரம், புகழ், ஸ்ரீ அதாவது இறையருள், ஞானம், அப்புறம் வைராக்கியம். நாம பகவான் சொல்லும்போது இந்த 6 தெய்வீக குணங்களையும் நாம நமக்குள்ள அழைக்கிறோம். அது நம்மகிட்டயும் பெருகும்னு ஒரு நம்பிக்கை. சரி, இந்த மந்திரத்தோட அர்த்தம் தெரிஞ்சா மட்டும் போதுமா? இதை எப்படி நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்திக்கிறது? இதனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு இப்ப பார்க்கலாம். இந்த மந்திரத்தை சொல்லும்போது மனசுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத டென்ஷன்லாம் குறைஞ்சு ஒரு ஆழமான அமைதி கிடைக்கும். நம்மள சுத்தி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை எல்லாம் விலக்கி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஷீல்ட உருவாக்கும். முக்கியமா நம்ம சிந்தனையில ஒரு தெளிவு பிறக்கும், ஞானம் அதிகமாகும். இத பயிற்சி பண்றதுக்கு பெரிய நியமமெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப சுலபம். காலையில கிழக்கு திசைய பார்த்து அமைதியா உட்கார்ந்து கண்களை மூடிக்கோங்க. உங்க கவனத்தை புருவ மத்தியிலையோ இல்ல இதயத்திலையோ வச்சு பகவன்னு மென்மையா முழு ஈடுபாடோட சொல்லுங்க. நல்ல ஆழமான பலன்கள் கிடைக்கணும்னா தினமும் 108 முறை ஜபிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் 108ன்னு கேட்டா அது ஒரு பாரம்பரியமான கணக்கு. அந்த எண்ணிக்கைக்கு ஒரு தனி சக்தி இருக்குன்னு சொல்வாங்க. ஐயோ, 108 முறையெல்லாம் என்னால சொல்ல முடியாதேன்னு நினைக்காதீங்க. பரவாயில்ல, முதல்ல ஒரு 27 முறையில தொடங்குங்க, அதுவே போதும். ஒரு மண்டலம், அதாவது தொடர்ந்து 48 நாட்களுக்கு இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை நீங்களே நிச்சயமா உணர்வீங்க. பாத்தீங்களா, கணபதியோட தேடல்ல ஆரம்பிச்ச நாம இப்ப மந்திரத்தோட பொருள், பயிற்சி முறைன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். கடைசியா இதை எல்லாம் இணைச்சு ஒரு விஷயத்த யோசிப்போம் வாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்த பகவா மந்திரம் ஒரு பாலம் மாதிரி. சிதறிப்போன நம்ம மனசு, சோர்வடைஞ்ச நம்ம உடல், அப்புறம் நம்ம ஆன்மா, இது 3ஐயும் இணைக்கிற ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த பாலம் இது. இந்த விளக்கத்தை முடிக்கும்போது இந்த கேள்விய உங்ககிட்டே விட்டுட்டு போறேன். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப தீவிரமா தேடின முக்கியமான பதில்கள் கணபதிக்கு கிடைச்ச மாதிரி நீங்க துளி கூட எதிர்பார்க்காத நேரத்துல, எதிர்பார்க்காத வழியில உங்களுக்கு கிடைச்சிருக்கா? நன்றி நண்பர்களே. இது போல பல உபயோகமுள்ள தகவல்களுக்கு நம்ம டிவைன் வேதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணாதான் இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் உங்க சொந்தக்காரங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நல்லதை பகிர்வோம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான அரிய தகவல்களுக்கு எங்கள் டிவைன் வேதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.